வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்னைக்கு வந்து நான் பண்ட் அப்படின்னுட்டு ஒரு அருமையான திரைப்படம் பார்த்தேன். இது வந்து கிட்ஸுக்கான படம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போட்டு காமிக்கணும், 6, 7, 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொன்னதுனால எல்லாருக்குமே போட்டு காமிச்சோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த கதையோட சுருக்கத்தை இப்போ நம்ம ஜிஸ்டாக பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு டோங்கு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப நல்ல குணமுடையவர். ஆனால் படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இன்னொரு திறமை என்னென்னா நல்லா ஸ்பீடாக ஓடுறாரு. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் போய் அவங்க அப்பா சேர்த்து விடுறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இன்ட்ரோல் டைமில் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறது, வாட்டர் ஜக்கில் டம்ளரில் ஊற்றி கொடுக்கறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் எப்படா பெல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் எடுத்து தண்ணி எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு வந்து ஆளாக போகிறாரு. அந்த ஜக்கை வந்துட்டு ரொம்ப பாசமாக பார்க்குறாரு. அப்புறம் இன்ட்ரோல் டைமில் வந்தோடனே அதில் தண்ணி ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அங்கே பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்கவங்களுக்கும் இப்படி ஜிக்ஸாக்காக எல்லாருக்குமே தண்ணி ஊற்றி கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்ற டைமில் தண்ணி வந்து அங்கே டம்ளர் வச்சுருந்தாங்கன்னா யாரும் வேண்டான்னு சொன்னால் கூட இவர் போய் கீழே சிந்தி ஊற்றி விட்டுறாரு. அவங்க மிஸ்ஸுக்கும் ஊற்றுறாரு. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த படம். அப்புறம் நடுவில் என்ன ஆகுதுனாக்க, அவன் பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மிஸ் வந்து கண்டிப்பாக யார் பக்கத்துலையாவது உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர், ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அவனுக்கு வந்து அவனை பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் இங்கே உட்கார வந்தாலும் தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் எனிஹவ் அந்த லாஸ்ட் ரோவில் போய் டோங்கு உட்காந்துடுறாரு. அவன் பக்கத்தில் போய் உட்காந்தோன்னா அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், இவனை பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் பேக்கெட்டில் வந்து ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த தவளையை வந்து அந்த ஜக்கில் போட்டுடுறாரு. போட்டவுடனே அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு, ஐயோ இந்த ஜக்கில் தவளை இருக்கிற தண்ணியவா குடித்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் வந்து பிரின்ஸிபல் வரைக்கும் போகுது. அப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பையன் படிக்கவும் மாட்டேங்கிறான், இந்த மாதிரி குறும்பு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, இல்லை அவனுக்கு ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப பிடிக்குது, நீங்கள் தான் அவனுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கைண்டாக ஹார்ட்டடாக இருந்து, இல்லை என் பையனை இந்த ஸ்கூலுக்கு வர்றது பிடிக்குது, அதனால் அங்கேயே படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்காவும் அந்த எக்ஸாமுக்கு மட்டும் வர வேண்டாம், மற்ற டைமில் வரலாம் அப்படின்னோடனே எக்ஸாம் அன்றைக்கி அவங்க அப்பா வண்டியில் உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஜொமேட்டோவில் ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சு சில்லி சிக்கன் விற்று சம்பாதிக்கிற ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து அவங்க அப்பாவும் பையனும் வந்துட்டு ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நடுராத்திரியில் தம்பி டோங்கு எழுந்துக்கிட்டு எப்பப்பா விடியும்னு அந்த அப்பா வந்து கோவமே பட மாட்டார். அமைதியாக விடியும்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உதிர்ந்திடும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. ஒரு கோழி வேலியை விட்டு தாவி விடுமே, 2 கோழிகள் வேலியை விட்டு தாண்டி சென்றதே, 3 கோழிகள் வேலியை விட்டு தாண்டி சென்றதே, 4 கோழிகள் வேலியை விட்டு தாண்டி சென்றதே, 5 கோழிகள் வேலியை விட்டு தாண்டி சென்றதே, 6 கோழிகள் வேலியை விட்டு தாண்டி சென்றதே, 7 கோழிகள் வேலியை தாண்டி சென்றதே, 8 கோழிகள் வேலியை தாண்டி சென்றதே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து அவனுக்கு பேசிக் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. அப்புறமா வந்து இவனுக்கு வந்துட்டு அந்த ஜக்கு வந்து இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஃப்ராகு தவளையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரின்சிபலில் அவங்க மேனேஜ்மெண்ட்டு பிளான் பண்ணி ஒரு ஆர்ஓ வாட்டர் வந்து ஒரு பியூரிஃபைவர் வாட்டர் வச்சுட்டு அது மேலே வச்சிடுறாங்க. அப்புறம் இவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற வேலையே இல்லை. இவனுக்கு ஒரே சோகமாக ஆகிடுது. அவன் ஸ்கூலுக்கு வேகமாக போய் தேடி பார்க்குறான் கெட்டில் எங்கே இருக்குன்னு. அதுக்கு பதிலாக இந்த ஆர்ஓ இருந்தோடனே அவனுக்கு கோவமாக வந்து என்ன பண்ணுறாரு, அதை உதச்சி விட்டுட்டு தண்ணியை கீழே தள்ளி விட்டுட்டு வந்துடுறாரு. அப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு, ஏப்பா சோகமாக இருக்கிற அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி தண்ணி தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, ஏற்கனவே மிஸ் வந்து கோவமாக இருக்கிறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னுட்டு அதை எடுத்து வச்சுட்டு நீ மிஸ்கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் மியூசிக் கிளாஸ் ஃப்ளூட் மாதிரி எல்லாரும் அவங்க மிஸ்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஃப்ளூட்டில் வந்து வாசிக்காமல் இப்படின்னு ஓட்டையில் பார்த்துட்ருக்குறான். அப்போ கிரவுண்டில் வந்து வாட்டர் ஜக்கு எடுத்துகிட்டு போகிறது தெரிஞ்சுது. அப்போ கிளாஸ் ரூமில் தான் நம்ம வாட்டர் ஜக்கு கெட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை, கிரவுண்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னொன்னே இவனுக்கு என்ன ஆகிடுது, ஒரே ஆசையாக ஓடி போய் அந்த கெட்டில் எடுத்து அந்த பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறவங்க கிட்ட போய் ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி ஊற்றி கொடுக்குறான். உனக்கு என்ன கெட்டில் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு பிடி பீரியட் என்ன ஆகுதுன்னாக்கா அந்த கிரவுண்டை வந்து 2 தடவை சுற்ற சொல்கிறாங்க. அப்போ வந்து இவன் வந்து சுற்றிட்டு வந்துடுறான். அவனோட ஃப்ரெண்டு பார்ட்னர்னு இப்போ லாஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தான் இல்லைங்களா, அந்த தம்பி வந்து அவனால் ஓட முடியாது, அவனுக்கு லைட்டாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஓட முடியலன்னு இவர் ஒரு ரவுண்டு ஸ்பீடாக ஒரு ரவுண்டு ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ரவுண்டு ஓட்டினோன்னா இவர் வந்து 2 ரவுண்டு ஓடிட்டு வருவார். அப்போ அவங்க மிஸ் கேட்பாங்க, எதுக்குப்பா நீ மட்டும் 2 ரவுண்டு ஓடின அப்படின்னோன்னே, என்னோடய பார்ட்னருக்காக நான் இன்னொரு ரவுண்டு ஓடினேன் அப்படின்னோடனே அவன் லாஸ்ட் ரோவில் உட்காந்துருந்த அந்த பார்ட்னர் வந்து மனசு திருந்தி, ஐயோ நமக்காக இவ்வளோ செய்கிறான், நான் இவனுக்கு போய் ஃப்ராகை போட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் என்ன ஆகுதுனாக்கா, அந்த பார்ட்னர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு தடவை அடிப்பட்ட உடனே அவனை வந்து உடனே வீட்டுக்கு கூட்டி அந்த பால் விளையாடும்போது ஹெல்மெட்லேருந்து வந்துடுது. அப்புறம் கீழே விழுந்த உடனே அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பிடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறான். போகும்போது நல்ல மழை பெஞ்சிடுது. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, மீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கா, அவளும் அப்படி தான் லேட்டாக வருவா அப்படின்றாங்க. மீனுவும் டோங்குவும் ஒன்றா, டோங்கு வந்து குழந்தைத்தனமாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுதுகிட்டே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. அப்புறம் தேடி பார்த்தோன்னா இருட்டானவுடனே ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு ஒரு குழியில் பார்த்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தாக்க இந்த டோங்கு வந்து விழுந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. இவர் அப்பாவுக்கு அப்போ தான் மூச்சே வருது. டோங்கு இங்கே தான் இருக்கியா, அப்பா வந்துட்டேன்ப்பா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பான்னொன்னே அவன் பார்த்துட்டு கள்ளங்கப்படலாமல் சிரிக்கிறாரு. அவரை சிரித்தவுடனே அவர் கூட்டிகிட்டு வந்து அவரை நல்லா பாத் டப்பில் குளிக்க வச்சு அப்புறம் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்புறம் இவனுக்கு வந்து பேஸ்பால் விளையாட தோணுது, கிரிக்கெட் விளையாட தோணுது. அப்படி அப்போ தானே வாட்டர் ஜக் எடுக்கணும், இவர் தான் வாட்டர் ஜக் பாய் ஆச்சு டோங்கு. அதனால் டோங்குவை என்ன பண்ணுறாங்கனாக்க கிரிக்கெட்டில் சேர்த்து விடுறாரு அவங்க அப்பா கஷ்டப்பட்டு. அங்கேயும் போய் இவன் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு நாள் அப்பா வந்து பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்போது இவர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு வாட்டர் தான் இவனோட லைஃபே ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கோச்சுக்கு கூப்பிட்றாரு. அந்த கோச்சை வந்து பிரின்ஸிபல் கூப்பிட்டு, உங்கள் கோச்சில் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் டீமில் அப்படின்னோடனே 9 பேர் இருக்கணும் விளையாடுறதுக்கு. அதில் வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவான், கோச்சுக்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிடுறேன் அப்படின்னு போயிடுவான். அப்போ வந்து அந்த ஒருத்தர் ஒருத்தர் தேவை அங்கே இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக டோங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 9 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்கள் டீமில் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் கேட்குறாரு. அவர் வந்து 8, 9, 8.5 அப்படின்றாரு. இது என்ன உனக்கு விளையாட்டாக இருக்குதா, இந்த மாதிரி நிறைய கப்பு வாங்கின ஸ்கூலு, இல்லைனாக்கா நீங்கள் ஸ்கூலை விட்டு தான் போக வேண்டியிருக்கும், நாங்கள் நெட்லெல்லாம் பார்க்குறோம், இந்த டீம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து நல்ல மனசாக தான் இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த விளையாடணும் அப்படின்னோடனே அவரோட ஃப்ரெண்டு லாஸ்ட் ரோடில் இருந்த இனிமையாக இருந்தவர் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டார்ல, அவரும் வந்து என்ன பண்ணுவார், இவருக்கு எப்படியாவது நம்ம கிரிக்கெட்டில் விளையாடணும். இவனுக்கு வந்து ஒரு தனி ஸ்கில் இருக்குது டோங்குக்கு, நல்லா ஸ்பீடாக ஓடுறாரு. அப்புறம் கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கோச் வந்து எத்தனை தடவை சொல்லுவார், இந்த ஒரு கட்டம் போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு பேஸு, இது செகண்ட் பேஸு, தேர்ட் பேஸு, ஃபோர்த்து, முதல் தளம், 2வது தளம், 3வது தளம், 4வது தளம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தேன். நைஸ் பேட்டர் வாட்டர் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தோடனே அவன் வந்து கண்ணு திறந்து பார்த்து அடிக்க மாட்டான், விளையாட்டுத்தனமாகவே இருப்பார் டோங்கு. அப்புறமா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கேனு, இது செகண்ட் வாட்டர் கேனு, இது தேர்ட் வாட்டர் கேனு, இது வாட்டர் ஜக்குன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு புரிகிற மாதிரியே சொன்னோடனே அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். அந்த பேட் வச்சு பால் வச்சு இப்படி விளையாடுறதுல ஒரு நாள் மழை வரும்போது அந்த பேட்லேயே அந்த தண்ணி விழுந்து போகிறத அப்படி ஆசையாக பார்ப்பான். அதே மாதிரி இந்த பால் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெண்டு, கோச்சு, அப்பா எல்லாம் ஒரு டீம் அவங்க கூட இருக்கும்போது அதுக்கப்புறம் ஃபைனல் வரும், கிரிக்கெட் ஃபைனலு. அந்த கிரிக்கெட் ஃபைனலில் என்ன ஆகுனாக்கா அந்த ஆப்போசிட் டீம் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா அவங்க 1-1-0 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வாங்கிடுவாங்க. இவங்க 0-0-0ன்னே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வருவார், நல்லா ஸ்பீடாக அடித்து ஸ்பீடாக ஓடுறதுனால இவர் 1 பாயிண்ட் வாங்குவார். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டில் அவங்க 2 வாங்குவாங்க, இவங்க 6 வாங்கிடுவாங்க. அப்புறம் வந்து டோங்கு வந்து கொஞ்சம் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக நடுவில் பண்ணோன்னு கோச்சுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து இவனை பார்த்தோன்னே இவனும் அப்பாவை பார்த்தோன்னே இவர் நல்லா ஸ்பீடாக ஓடி நல்லா ப்ரைஸ் வாங்கி எல்லாருக்குமே நல்ல டீம் வாங்குவார். அதனால் இது வந்து டோங்குவோட ஸ்டோரி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை வந்து நாம் எப்படி டெவலப் பண்ணி அவங்க கொண்டு வரணும், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டோங்கு வந்து ஒரு அருமையான படம். குழந்தைங்க பார்த்து நகைச்சுவையாக சிரிச்சிட்டோ
என்ஜாய் பண்ண வேண்டிய படம். தேங்க்யூ வியூவர்ஸ்.